முக்கிய செய்திகள். 10% இறக்குமதி வரியை ஒரே நாளில் 15% உயர்த்தி ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. குறிப்பிட்ட சில நாடுகளின் பொருட்களுக்கு மட்டும் விலக்களிக்க முடிவு. அமெரிக்காவில் நடப்பதை கவனமாக பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு விளக்கம். விவசாயிகளை பாதிக்கும் இடைக்கால ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க காங்கிரஸ் வலியுறுத்தல். உயிரே போனாலும் மத்திய பாஜக அரசின் எந்த சித்து விளையாட்டுக்கும் அஞ்ச மாட்டோம். நெருக்கடி நிலையை பார்த்த திமுக எது நடந்தாலும் எழுந்து நிற்கும் என ஸ்டாலின் உறுதி. எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துச் செய்தியில் காவி உடையில் திருவள்ளுவர் படம். தலைவர்கள் தொண்டர்களிடம் எதிர்ப்பு வலுத்ததால் அவசரமாக நீக்கம். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவுக்குள் வரும் அனைத்து நாட்டு பொருட்களுக்கும் 10% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்த அந்நாட்டின் அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக ஒரே நாளில் அதை 15% உயர்த்தியுள்ளார். இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த அவர் அமெரிக்காவிடம் அதிக வரி வசூலிப்பதாக கூறி இந்தியா, கனடா, சீனா, மெக்சிகோ உள்ளிட்ட பல நாடுகளுக்கு பரஸ்பர வரி என்ற பெயரில் அதிக வரியை விதித்தார். இந்தியாவுக்கும் பரஸ்பர வரியாக 25%, ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதற்கு அபராத வரியாக 25% என மொத்தம் 50% வரி விதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 18% மாற்றப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவில் ட்ரம்பின் வரி விதிப்பை எதிர்த்து ஜனநாயக கட்சியும் பல்வேறு தொழில் நிறுவனங்களும் தொடர்ந்த வழக்கில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் தலைமையிலான 9 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வழங்கிய தீர்ப்பில் வரி விதிக்கும் அதிகாரத்தை அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அரசியல் சாசனம் வழங்கியுள்ளதாகவும் ட்ரம்ப் அறிவித்த அனைத்து வரி விதிப்பும் செல்லாது என்றும் அறிவித்தது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் உச்சநீதிமன்றத்தின் தேசபக்தியற்ற நீதிபதிகளின் தீர்ப்பு அவமானகரமானது என்று விமர்சித்தார். மேலும் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய 1977ஆம் ஆண்டின் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்திற்கு பதிலாக 1974ஆம் ஆண்டு வர்த்தக சட்டம் பிரிவு 122 கீழ் உலக நாடுகளுக்கு மொத்தமாக 10% வரி விதிக்கப்படுவதாக நேற்று முன்தினம் அறிவித்தார். இந்நிலையில் ஒரே நாளில் அந்த வரியை மேலும் 5% உயர்த்தி நேற்று ட்ரம்ப் அறிவித்தார். இதனை தனது ட்ரூத் சோஷியல் வலைதள பக்கத்தில் பதிவிட்ட அவர் புதிதாக விதிக்கப்பட்டுள்ள உலகளாவிய வரி 10% என்பதற்கு பதில் 15% மாற்றப்படுவதாக அறிவித்தார். புதிய வரி நடைமுறை பிப்ரவரி 24ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் 180 நாட்கள் அமலுக்கு வருவதாக வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. புதிய வரி விதிப்பு அமலுக்கு வந்தாலும் அமெரிக்க பொருளாதார வளர்ச்சிக்காக சில பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஒரு சில குறிப்பிட்ட வகை கனிமங்கள், உலோகங்கள், எரிசக்தி பொருட்கள், உணவு பயிர்கள், மருந்துகள், மின்னணுவியல், கார்கள், லாரிகள் மற்றும் விண்வெளி பொருட்களுக்கு விலக்களிக்கப்படும் என்றும் கோஸ்டாரிக்கா, டொமினிக்கன் குடியரசு, எல் சால்வடார், குவாத்தமாலா, ஹோண்டுராஸ், நிகர்குவா நாடுகளிலிருந்து வரும் ஜவுளிகளுக்கு டொமினிக்கன் குடியரசு அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் மற்றும் அந்நாட்டு அரசின் நடவடிக்கைகளை பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த பரஸ்பர வரியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்தியாவுடன் ஏற்கனவே செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தம் எந்த மாற்றமும் இன்றி தொடரும் என்று தெரிவித்தார். மேலும் ஒப்பந்தப்படி இந்தியா வரி செலுத்தும் என்றும் அமெரிக்கா எந்த வரியும் செலுத்தாது என்றும் அவர் கூறியிருந்தார். இதையடுத்து அமெரிக்காவின் வர்த்தக வலையில் நாட்டை சிக்க வைத்து விட்டதாக பிரதமர் திரு மோடிக்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் வரிகள் தொடர்பாக அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு மற்றும் அது குறித்து அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதையும் கவனித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்க நிர்வாகத்தால் சில நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் அனைத்து முன்னேற்றங்களையும் அவற்றின் தாக்கங்களையும் தொடர்ந்து பரிசீலித்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளை மோசமாக பாதிக்கும் என்பதால் அதனை மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார்.
மேலும் இரு நாடுகளின் கூட்டறிக்கையில் இடம்பெற்றுள்ள சலுகைகள் மூலம் விவசாய பொருட்களை இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதில் அமெரிக்காவுக்கு உள்ள தாராளமயமாக்கப்பட்ட சுதந்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இது தொடர்பாக மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிபர் டிரம்ப் விதித்த பரஸ்பர வரிகள் மூலம் இதுவரை சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வரி வசூலிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அமெரிக்க மாகாணங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் இதுவரை வசூலிக்கப்பட்ட கூடுதல் வரியை திரும்ப கோரி வழக்கு தொடர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியல்ல, பதவியல்ல, உயிரே போனாலும் மத்திய பாஜக அரசின் எந்த சித்து விளையாட்டுக்கும் அஞ்ச மாட்டோம் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி முகவர்களுக்கான எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி மாநாடு நடைபெற்றது. தென் மாவட்டங்களை சேர்ந்த 58 தொகுதிகளின் 1.9 லட்சம் திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய திரு ஸ்டாலின், சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரையும் கவனத்தில் கொண்டு திராவிட மாடல் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைத்த சதியை முறியடித்து 5000 ரூபாய் வழங்கியதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், திமுக அரசின் சாதனை திட்டங்களால் தான் தமிழ்நாடு வரலாறு காணாத வளர்ச்சி பெற்று வருவதை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மார்ச் 1ஆம் தேதியன்று மதுரை வரும் பிரதமர் திரு மோடியை பார்த்து மக்கள் மதுரைக்கு ஏன் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கவில்லை, கீழடி அறிக்கையை ஏன் வெளியிடாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையெல்லாம் கேட்க வேண்டிய எதிர்க்கட்சி தலைவர் துரோகியாக மாறிவிட்டதாக சாடிய அவர், ஆனால் உயிரே போனாலும் நாம் அதை துணிந்து கேட்போம் என்றார். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையாக கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்லை, ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடு, நாங்கள் பார்க்காத மிசாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? நாட்டிலேயே எதிர்க்கட்சிகளில் திமுகவினர் மேல்தான் மத்திய பாஜக அரசு அதிகமான ரெய்டுகள் நடத்தி ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டிய திரு ஸ்டாலின், ஆனால் எமர்ஜென்சியையே பார்த்த திமுக என்ன நடந்தாலும் எழுந்து நிற்கும் என்றார். தமிழ்நாட்டின் உரிமைக்காக இப்படி தைரியமாக நின்று போராடுவதால் தான் மக்கள் ஆதரவோடு அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பின்னர் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனின் கமல் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைத்த மரபம் என்ற மகாத்மா காந்தியடிகளை போற்றும் நிகழ்வில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அவர் பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய முதலமைச்சர், மத நல்லிணக்கத்துக்கான மகத்தான மந்திரம் காந்தி என்றும் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் அடையாளமாக அவர் இருப்பதால் தான் மதத்தை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தும் அற்பர்களுக்கு பிடிப்பதில்லை என்றார். காந்தி என்ற பெயரை மக்கள் மனதிலிருந்து அகற்ற மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக அவர் விமர்சித்தார். காந்திய கொள்கைகளை அழிக்கணும்னு என்ற நிலையிலிருந்து இப்ப காந்தி என்கிற பெயரே இருக்கக்கூடாதுன்னு என்கிற அந்த இடத்திற்கு அவர்கள் நகர்ந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது. அடுத்து கரன்சி நோட்ல இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. மதவெறியை பரப்பி வன்முறையை அரங்கேற்றும் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டிலும் அரங்கேற்ற நினைப்போரின் எண்ணத்தை திமுகவும் தோழமை கட்சிகளும் இருக்கும் வரை நடக்க விடவே மாட்டோம் என்று திரு ஸ்டாலின் கூறினார். மனிதத்தையும் மனிதர்களையும் அழித்து ஆட்சியை பிடிக்க நினைக்கின்ற பாஜக வெறுப்பு என்ஜின் தமிழ்நாட்டிற்கு தேவையே இல்லை என்ற முதலமைச்சர், காந்தியடிகளின் மத நல்லிணக்கமும் தந்தை பெரியாரின் பகுத்தறிவும் சமூக நீதி பார்வையும் தான் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் தேவை என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி காவி உடை திருவள்ளுவர் புகைப்படத்துடன் தாய்மொழி தின வாழ்த்துச் செய்தி கூறியது சர்ச்சையானதால் அந்த வலைதள பதிவை அவர் அவசரமாக நீக்கியுள்ளார். உலகில் உள்ள 7000க்கும் மேற்பட்ட மொழிகளின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் அதற்கு வாழ்த்து கூறிய நிலையில் எடப்பாடி திரு பழனிசாமி வெளியிட்ட வாழ்த்து பதிவில் காவி உடையில் வள்ளுவரின் படம் இடம்பெற்றிருந்தது. இதற்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. சங் பரிவார் சேவகராகவே திரு பழனிசாமி மாறிவிட்டதாக திமுக எம்பி திருமதி கனிமொழி, திரு தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் விமர்சித்திருந்தனர். இதையடுத்து அடுத்த சில மணி நேரங்களில் காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவர் படம் அகற்றப்பட்டு
தாய்மொழி தின வாழ்த்துச் செய்தி மட்டும் இடம்பெற்றது. இதனிடையே சென்னை அம்பத்தூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி திரு பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட அம்மா உணவகங்கள் சிறப்பாக செயல்பட்டதாகவும், வறட்சி மற்றும் மழை வெள்ள பாதிப்புகளின் போது திறமையாக செயல்பட்டதாகவும் கூறினார். நான் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கல. அந்த காலகட்டத்திலும் நிர்வாக திறமையாக மக்களுக்கு தங்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பிறகு டெல்டா மாவட்டத்தில் புயலால், கஜா புயலால் அந்த மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு வைத்தது. இன்றைக்கு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புயல் வேகத்தில் நிவாரண உதவி கொடுத்தோம். அவரது பிரச்சாரத்துக்காக இருக்கைகள் போடப்பட்டிருந்தும் அவர் பேசிக் கொண்டிருந்த போதே பொதுமக்கள் கலைந்து செல்ல தொடங்கியதால் சலசலப்பு ஏற்பட்டது. எடப்பாடி திரு பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்தால் அம்பத்தூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகினர். அதிமுகவிலிருந்து திரு ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியது சரிதான் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம், ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ திரு ஐயப்பன் சட்டப்பேரவையில் திமுக அரசை புகழ்ந்து பேசியது பற்றி கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த திரு டிடிவி தினகரன், துரியோதனன் கூட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதை நாடே கவனித்து வருவதாக தெரிவித்தார். தர்ம யுத்தம் நடத்தியவர் தர்மத்தின் பக்கம் நிற்காமல் அதர்மத்தின் பக்கம் சென்றால் அழிய வேண்டியதுதான் என்று சாபமிட்ட அவர், 2015ஆம் ஆண்டு திரு பன்னீர்செல்வத்தை பதவியிலிருந்து நீக்கியது சரிதான் என இப்போது தெரிகிறது என்றார். நண்பர் ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய துணிந்து விட்டார் என்பது உண்மையிலேயே வருத்தம் தருகிறது. அவரை பதவியிலிருந்து இறக்கியது ஒரு நியாயமான நடவடிக்கை என்பதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். மாநிலங்களவை தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என்ற திரு டிடிவி தினகரன் சட்டப்பேரவை தேர்தலிலும் போட்டியிடவில்லை என்று கூறினார். லேடியா மோடியா என்று ஜெயலலிதா கூறியது பற்றி கேள்வி எழுப்பியதற்கு பதில் கூறாமல் தவிர்த்த அவர், ஜெயலலிதாவின் விசுவாசிகள் 99% பேர் இப்போது ஓரணியில் இருப்பதாக தெரிவித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் திரு டிடிவி தினகரன் கூறினார். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புதூரில் நாம் தமிழர் கட்சியின் மாநில மாநாடு நேற்று நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், இது ரசிகர் கூட்டமல்ல என மறைமுகமாக தாவேகாவை சாடினார். தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா, வேலை கிடைக்குமா என்ற இழிவான நிலை உள்ளதாக கூறிய அவர், இது ரசிகர் கூட்டமல்ல, லட்சிய கூட்டம் என்றார். திரை கவர்ச்சியா, இன எழுச்சியா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தமது சொந்த மண்ணான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தாம் போட்டியிடப் போவதாக அறிவித்த திரு சீமான் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். 117 பெண்கள், 117 ஆண்கள் என 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் களம் இறக்கப்படுகின்றனர். வேதாரண்யம் தொகுதியில் திரு இடுபாவனம் கார்த்திக், 1000 விளக்கு தொகுதியில் திரைப்பட இயக்குனர் திரு மு களஞ்சியம், மேட்டூர் தொகுதியில் வீரப்பனின் மகள் வித்யாராணி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இனி வருவது செய்தி துளிகள். வங்கதேசத்தில் பிரதமராக பதவியேற்ற தாரிக் ரஹ்மான் இந்தியர்களுக்கு முன்பு போல விசா வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து இந்தியர்களுக்கு விசா வழங்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டதால் இருதரப்பு உறவு மீண்டும் பழைய நிலையை அடையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு தருவதாக கூறியும் தாவேகா தலைவர் திரு விஜயுடன் எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முன்வரவில்லை என்று திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் எனும் கப்பல் கரை சேராது என்று விமர்சித்தார். யார் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்தாரோ எல்லோரும் பதவியை நாங்கள் பங்கிட்டு கொடுப்போம், கூட்டணி இருக்கும், ஆட்சியில் பங்கு போடலாம் அப்படின்னு சொன்னவருக்கு பெரிய ஏமாற்றம். ஏன்னா அங்கே நோக்கி யாரும் வரல. அது எது மூழ்கிற கப்பல், எது வீட்டுக்கு பத்திரமா சேர்ற கப்பலுங்கிறது இப்போ புரிஞ்சு போச்சு. அதனால் மூழ்கிற கப்பலை விட்டு எல்லாரும் குதிக்கிறாங்க. தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றுள்ளது. அக்கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன், உயர்கல்வி வழங்கும் கடமை பொறுப்பில் இருந்து அரசை விலக்கிவிடும் ஆபத்தை இந்த மசோதா ஏற்படுத்தும் என்று கல்வியாளர்கள் சுட்டிக்காட்டியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மாற்றுக் கருத்தை ஏற்கும் அரசின் ஜனநாயக நடைமுறையை வரவேற்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.
உலக தாய்மொழி தினத்தை ஒட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தரகம்பட்டியில் 1330 திருக்குறள்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் இருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக அரசு மேல்நிலைப் பள்ளியில் நிறைவடைந்தது. தமிழ் இனத்தை அவமானப்படுத்தக்கூடிய வேலையை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து செய்து வருவதாக மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஹிந்தி வாசகங்களை அழிக்கும் போராட்டத்தில் மே 17 இயக்கத்தினர் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு திருமுருகன் காந்தி தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுப்பது போல் கூறி பாஜக நாடகம் நடத்துகிறது என்றார். தென்னக ரயில்வேல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழ் மொழியில இருந்த பெயர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு அந்த இடத்துல இந்தியில எழுதியிருக்கிறாங்க. மோடி எங்க போனாலும் தமிழ் மொழி பேசுறாரு, தமிழ் மொழி சிறந்ததுன்னு பேசுறாருன்னு எல்லாரும் சொல்றாங்க பிஜேபி காரங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு முன்னிலை கொடுக்காம இந்திக்கு முன்னிலை கொடுக்கறது என்ன யோகியதை? உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்திலையும் தமிழ் மொழியில மையத்தில் எழுதுவீங்களா? உதகை அருகே மசினகுடி பகுதியில் கோடை சீசனை வரவேற்கும் வகையில் சாலையோரங்களில் இலை புரசு மற்றும் சீமை அகத்தி பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் கோடை காலத்தில் வனப்பகுதி முழுவதும் பசுமை இழந்து காணப்படும். கோடையில் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பல்வேறு வகையான மரங்களில் தற்போது பூத்திருக்கும் மலர்கள் கண்களுக்கு விருந்து படைப்பதாக உள்ளன. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் 8 ரயில்கள் மாம்பலம் ரயில் நிலையத்தில் கூடுதலாக 2 நிமிடங்கள் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சோழன், பாண்டியன், பொதிகை, கன்னியாகுமரி, நெல்லை, மன்னை மற்றும் சேலம் அதிவிரைவு ரயில்கள் இன்று முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை மாம்பலம் ரயில் நிலையத்தில் கூடுதலாக 2 நிமிடம் நின்று செல்லும். சென்னை எலியட்ஸ் கடற்கரையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு பணிகளை மேம்படுத்தும் விதமாக 27 அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காணிப்பு கேமராக்களின் இயக்கம் மற்றும் கண்காணிப்பு கோபுரத்தை தொடங்கி வைத்து பேசிய தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபாஸ் கல்யாண், இதில் 7 கேமராக்கள் சூரிய ஒளி மூலம் இயங்கும் திறன் கொண்டவை என்றும் கேமராக்களை முறையாக பராமரிக்க 3 காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒப்பந்த செவிலியர்களுக்கு 6 மாத கால ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை, நகர்ப்புற மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொகுப்பூதிய செவிலியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களின் பிரதான கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்காவுக்குள் வரும் அனைத்து நாட்டு பொருட்களுக்கும் 10% வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்த ட்ரம்ப் அதிரடியாக ஒரே நாளில் அதை 15% உயர்த்தியுள்ளார். வரி விதிப்பு விவகாரத்தில் அமெரிக்க உச்சநீதிமன்றம் மற்றும் அந்நாட்டு அரசின் நடவடிக்கைகளை பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆட்சி அல்ல, பதவி அல்ல, உயிரே போனாலும் மத்திய பாஜக அரசின் எந்த சித்து விளையாட்டுக்கும் அஞ்சமாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.